ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பிரண்டை வத்தக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அந்த பிரண்டை எப்படி வத்தல் போடுறது, ஒரு காம்படிஷனில் இதை செய்திருந்தேன். அக்கா இதை எங்களுக்கு செய்து காட்டுங்க நீங்கள். ஸோ இப்போ பிரண்டை எப்படி வத்தல் போடுறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை வத்தக்குழம்பு, அம்மான் பச்சரிசி ஸ்வீட் சட்னி, அப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கீரட்டை கீரை சூப்பு, மோர்களி, நார்த்தம்பழம் சர்பத்து, அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலை, நல்லா இல்லைன்னு சொல்லலை, கிளம்பி போயிட்டார். ஸோ நம்ம செய்தது தான் நல்லா இல்லைன்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் கொடுத்ததே இந்த அம்மான் பச்சரிசி தானா. அப்புறமா தான் எனக்கு விளக்கமாக புரிஞ்சுது. அந்த கதையை பேசிகிட்டே நம்ம சமைப்போம். பிரண்டை இதை மாதிரி நல்லா நார் எடுத்துட்டு போட்டுக்கோங்க. ஒரு 4 கிலோ போல் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன். மண் சட்டியில் போட்டுட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் உப்பம் மேலே தூவிடுங்க. திருப்பி அதுக்கு மேலே இந்த பிரண்டையை போட்டுக்கோங்க. அது மேலே தூவிட்டு 1 கப் போல் தயிர் போட்டுக்கோங்க. தயிர் நல்லா குளிர்ச்சியானது. பிரண்டை எப்பவுமே உஷ்ணத்தன்மை அதிகம்னுவாங்க. நல்லா தயிரை போட்டு நல்லா உப்பை போட்டு குலுக்கி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா முறுமுறுப்பாக காஞ்சிரும். தட்டில் போட்டு காய வச்சு எடுத்து டப்பாவில் வச்சிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். இதை வச்சு நீங்கள் வத்தக்குழம்பு வைக்கலாம், மோர் குழம்பு வைக்கலாம், நார்மல் காரக்குழம்பு கூட தாளித்து போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதை வறுத்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டு நம்ம ஒரு பொடியும் அரைச்சிக்கலாம். இவ்வளோ பேச்சு பேசியும் ஒன்று கூட காதில் விழ அந்த செஃப் டேஸ்ட் பண்ணிவிட்டு கம்முன்னு போயிட்டார். பிரண்டையின் மருத்துவ குணங்கள் இதை பற்றியும் நிறையவே விளக்கமாக சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம மோரை போட்டு உப்பை போட்டு நல்லா கிளக்கி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ இதே மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள், உங்கள் டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு பாருங்கள். அப்போ தெரியும் நான் செய்த வத்தக்குழம்பு எப்படி இருந்ததுன்னுட்டு. இயற்கை சார்ந்த உணவுகள் செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்துக்கு போயிட்டு கொஞ்சம் போல் இதை மாதிரி நல்லா பிரண்டை, அப்புறம் தூதுவளைக்கீரை, வல்லாரைக்கீரை, அம்மான் பச்சரிசி, மூக்கீரட்டை கீரை எல்லாமே ஒவ்வொரு வகையில் ஒரு சட்னி மாதிரி பண்ணிவிட்டு மோர்களியும் நார்த்தங்காய் சர்பத், ஸோ இயற்கையான உணவாக இருக்கட்டும்னு செய்து வச்சேன். சாப்பிட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாங்களேன்னு மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்து விஜய் சூப்பராக இருக்குது, உன்னை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் செலக்ட் பண்ணலைன்னோட எனக்கு கஷ்டமாயிடுது. என்ன இது டாப் 20லேயும் வரல, டாப் 10லேயும் வரல, அவ்வளோ கேவலமாக இருந்ததுன்னு மனசு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு செஃப்பு போயிட்டார். ஃபைனல் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டையும் அம்மான் பச்சரிசின்னு தான் கொடுத்துருந்தாங்களாம் எல்லோரும் சமைக்க சொல்லி. இதை தான் நான் முதல்லையே பண்ணிட்டேனே அப்படின்னு தோணுச்சு. காம்படிஷன் ஃபைனலுக்கு போன எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, நீ என்ன ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தியோ அதை தான் பார்த்திங்கன்னா ஃபைனலில் கொடுத்துருந்தாங்க. அம்மான் பச்சரிசி நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் நீ பண்ண சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது விஜி, வத்தக்குழம்பு நல்லா இருந்ததுன்னாங்க. ஆனால் நான் ஏன் செலக்ட் ஆகலைன்னு எனக்கு லாஸ்ட்டு வரையுமே புரியல. தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு வேர்டு மட்டும் சொன்னார், எப்படி இப்படி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஃபைனலில் இதை தான் வைக்க போகிறாங்கன்னும்போது எப்படி கொடுத்தாலும் இவங்க சமைச்சிருவாங்க, அதனால் இவங்களை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு செலக்ட் பண்ணலையா, எனக்கு அதுவும் புரியலை. குக்கிங் காம்படிஷன்னா சும்மா இல்லைங்க. ஒரு மாதமாக மண்டையை போட்டு குடஞ்சி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து டிஃப்ரெண்ட்டாக அதை நம்ம செய்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஒரு மாதம் தூக்கமே வராது. திருப்பி இதெல்லாம் செய்து எடுத்துகிட்டு போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அதை குக் பண்ணுறதுலேருந்து அதை ஹாட் பேக்கில் கொண்டு போகிறது, அப்புறம் அதை பிளேட்டிங் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயந்தான். இவ்வளவும் செய்துட்டோம் நம்ம ஒரு டாப் 20ல் கூட வர முடியாமல் போயிடுதுன்றது ஒரு வருத்தமான விஷயந்தான். இப்போ பேசிகிட்டே நம்ம நல்லா வத்தலை காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா இது காஞ்சிடுது. நீங்கள் இதை டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க, 1 வருஷத்துக்கும் நல்லாயிருக்கும். அப்பப்போ பிரண்டை தேடணும்னு இல்லை. எப்படின்னா கிராமத்துக்கு போகிறீங்க, பிரண்டை கிடக்குதுன்னா இது மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சுண்டக்காவும் கிடச்சிது, அதையும் எடுத்துகிட்டு வந்து வத்தல் போட்டு வச்சுக்கிட்டேன். நிறைய குக்கிங் வீடியோ என்னோடது எல்லாமே ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகள் தான் இருக்கும். விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கீரை வகைகளில் டேஸ்டியாக இருக்கும், அதுதான் முக்கியமானது. சரி வாங்க நம்ம கடாயை அடுப்பில் ஏற்றுவோம். கொஞ்சம் போல் வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, வெந்தயம், சீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுதான் வத்தக்குழம்புக்கு முக்கியமான பொருள். வறுத்து எடுத்து இதை நம்ம நல்லா ஒரு வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சிட்டு ஃபைனலாக வத்தக்குழம்புல ஊற்றும் பொழுது வத்தக்குழம்பு அவ்வளோ யம்மியாக இருக்கும். இதுதான் ஒரு ரகசியமான விஷயம். கல்யாண வீடுகளில் இதை மாதிரி தான் பண்ணுவாங்க. இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு கல்யாண வீட்டில் இந்த வத்தக்குழம்புக்கான இந்த பொடி அரைக்கிறத பார்த்துட்டு அதே ஸ்டைலில் உங்களுக்கு நான் வறுத்து காட்டுறேன். இவ்வளோ பொருட்கள் போட்டாவே போதும், நல்லா கமன்னு இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம்.
நம்ம கிரவுண்ட்நட் ஆயில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய், இது உங்களோட சாய்ஸ் தான். வத்தக்குழம்புக்கு எப்பயும் நம்ம வேர்க்கடலை ஸ்மெல் வந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கடலை எண்ணெய் போட்டுக்கோங்க. முக்கியமாக மண் சட்டியில் பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு இதை 2 போட்டுருங்க. வெந்தயம், முக்கியமாக வத்தக்குழம்புக்கு தேவை வெந்தயம் தான். நல்ல ஒரு கெட்டித்தன்மையை இந்த வெந்தயம் கொடுக்கும். இப்போ நம்ம காய வச்சு எடுத்துருக்க இந்த பிரண்டை வத்தல் ஒரு கையளவு எடுத்துட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு இதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிறோம், ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரோம், அங்கே நிறைய பிரண்டை கிடைக்குதுன்னா இதை மாதிரி நீங்கள் நல்லா மோர் உப்பு போட்டு குலுக்கி நல்லா வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா ஒரு முறுப்பாயிடும். இதை நம்ம முக்கியமாக பொடி அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது சாம்பாரில் நீங்கள் அதை தாளித்து போட்டாலும் நல்லாயிருக்கும், ரசத்துக்கு போட்டாலும் இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கிடைக்குதோ வத்தல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு வருஷத்துக்கும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் திடீர்னு இப்போ வந்தது கிடையாதுங்க, காலங்காலமாக பாட்டிகள் இதெல்லாம் செய்யக்கூடியது தான். இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா மொறுமொறுப்பாக காய வச்சிங்கன்னா இதுக்கு 1 இயர் கூட நல்லா லைஃப் இருக்கும். முக்கியமாக இதை மாதிரி பிரண்டை வத்தல் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. இப்போ எண்ணெயில் இதை போட்டு நல்லா நம்ம பொரிச்சிடுவோம். பொரிச்சு வரும்போதே இதோட ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கிடும். சில பேர் இதை அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஃபைனலாக போட்டுக்கலாம் அப்படின்னு தோணும். இதிலையே நீங்கள் குழம்போடு சேர்ந்து அந்த எண்ணெயோடவே இருந்ததுனா தான் சத்துக்கள் முழுதாக அந்த வத்தக்குழம்புல இறங்கும். ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு கையளவுக்கு பூண்டு, அதையும் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் உங்களுக்கு நான் இப்போ செய்து காட்டியிருக்கேன். முதுகு எலும்புகளுக்கு, நல்ல முட்டிக்கு எல்லாமே பலத்தை குடிக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள் அதிகப்படியாக இருக்கிறதால எங்கே பிரண்டை கிடச்சாலும் இது மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. சரி, கதைக்கு வரேன். ஃபைனலுக்கு போன எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி நீ செஞ்ச இந்த அம்மான் பச்சரிசியை தான் அவங்க ஃபைனலில் வச்சுருந்தாங்க, இதில் எதனா ஒரு டிஷ் பண்ணுங்கன்னுட்டு எல்லாருமே திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது பிரண்டையும் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சட்னி மாதிரி துவையல் மாதிரி செய்து வச்சிட்டோம். ஆனால் ஃபைனல் சொல்கிறதுக்கு, ரிசல்ட் சொல்கிறதுக்கு நைட்டு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஃபைனல் சொல்லும் பொழுது போன தடவை யார் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்களோ அவங்கள இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. போன எல்லாரும் கொடுத்த சர்டிஃபிகேட்டை வீசி எறிஞ்சிட்டு இந்த ரிசல்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோன்னிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கலவரமாகவே ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன ரிசல்ட் சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தானே அப்படின்னு. இல்லை, நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்தோம். சவுத் இந்தியா முழுக்க அவ்வளோ லேடி செய்யும்பொழுது போன வருஷம் செய்தவங்களுக்கே தான் இந்த வருஷம் அப்படின்னும்பொழுது எங்களுக்கெல்லாம் என்ன அந்தளவுக்கு திறமை இல்லையா அப்படின்ட்டு ஒரு அம்மா சண்டைக்கே வந்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணிங்கன்னு, நாங்கள் எங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ சர்டிஃபிகேட்லேருந்து ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு 11 மணி போல் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னாங்க. இதை மாதிரி ஒரு கொடுமையான கூத்தாக போச்சு. நம்ம வத்தக்குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இப்போ நம்ம போட்டிருக்க பூண்டு, சின்ன வெங்காயம், அந்த பிரண்டை வத்தல் நல்லா இப்போ வதங்கி வந்துடுது. தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதெல்லாம் வந்த பிறகு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்து நம்ம கரைச்சி ஊற்றிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை, அந்த எள்ளு, சீரகம், மிளகு, வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி ஊற்றி இறக்கிட்டோன்னா அட்டகாசமான பிரண்டை வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஒரு வாரத்துக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே மண் சட்டியில் சூடு பண்ணி வச்சிங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு இதை மேலே போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பிரண்டை நான் சொன்ன மாதிரி வத்தல் போட்டு வச்சுட்டு இதை மாதிரி ஒரு வத்தக்குழம்பு செய்துக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வத்தக்குழம்புக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் போடுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை, எள்ளு, மிளகு, சீரகம், வெந்தயம் போட்டுட்டு 2 கொதி தான் வந்தால் போதும். அப்படியே ஒரு பச்சை கருவேப்பிலையை போட்டு கொதி வந்தோடனே நிறுத்திடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு கீரை வகைகள் இதை மாதிரி பிரண்டை எடுத்துக்கும்பொழுது ஒரு மருந்தாக தான் செயல்படும். நமக்கு சாப்பிட பிடிக்காதுன்னுவாங்க. ஆனால் நல்ல ஒரு மருந்தாக செயல்படக்கூடிய இந்த இயற்கையான உணவுகளை கூட ஆரோக்கியமாகவும்
அறுசுவையாகவும் சாப்பிட முடியுன்றதுக்கு இந்த பிரண்டை வத்தக்குழம்பு தான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். வித்தியாசமாக டேஸ்ட்டாக சமைச்சு நிறைய காம்படிஷன் போகணும், நம்மளோட திறமையை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல. இதனாலவே இனிமேல் இது போகக்கூடாது அப்படின்னு தோணும். இருந்தாலும் பாருங்கள், அடுத்த தடவை எங்கன்னா காம்படிஷன் நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஹாட் பேக்கை தூக்கிட்டு போகிறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக தான் இருப்போம். ஸோ என்னவோ எப்படியோ போகட்டும். நம்ம இப்போ வத்தக்குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுட சுட சாதத்தை போட்டு நெய்யை போட்டு ஒரு கட்ட வேண்டியது தான். இதே ஸ்டைலில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அமான் பச்சரிசி அந்த சட்னி கூட நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அது ஒரு நாள் பதிவிடுறேன். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன். அமான் பச்சரிசி கீரையை நல்லா நெய்யில் வதக்கிட்டு ஒரு 4 பேரிச்சம்பழம் போட்டுக்கோங்க, வேர்க்கடலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், உப்பு அரைச்சிட்டு ஒரே ஒரு ட்ராப் போல் லெமன் போட்டு நல்லா ஒரு தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும் டாப் நாச்சா. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி அடுத்த வீடியோவில் நான் ஈஸியாக உங்களுக்கு செய்தே காட்டுறேன். இப்போ தலைன்னு வத்தக்குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம செய்த இந்த வத்தக்குழம்பாகட்டும், அந்த காம்படிஷனில் நடந்த அந்த விதமாகட்டும், உங்கள் மனசில் என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக இப்படி நல்லெண்ணெயை, பச்சை நல்லெண்ணெயை ஊற்றிட்டு நிறுத்தினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். சமையல் போட்டி வைக்கக்கூடியவங்க ஒரு செஃப்பே வச்சுக்கிறதோட ஒரு 3 செஃப் வைக்கிறாங்கன்னும் போது 3 பேரோட கருத்தோட மார்க்கு சேர்ந்து போடும்போது ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டாங்க. என்னோடய கருத்தும் அதுதான். சாதாரண விஷயமாக உங்களுக்கு தோணும், ஆனால் ஒரு காம்படிஷன் போயிட்டு கடின உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னும் போது மனசு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இந்த வெயில் சீசனில் எல்லா பேர்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணி தாகம் எடுக்கும். அந்த மாதிரி பறவைகளுக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போது இதை மாதிரி மூங்கில் வச்சு கீழே ஒரு தட்டு வச்சிட்டோன்னா அந்த மூங்கிலில் தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. இந்த சின்ன ஒரு ஓட்டை வழியாக அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இங்கே பறவைங்க குடிக்க அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகிடும், பறவைங்க அழகாக வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சம்மர் டைமுக்கு இதை மாதிரி நிறைய பிளேட்ஸோ கிண்ணமோ எதிலோ ஒன்றுத்தில் கொஞ்சம் தண்ணி வைங்க. பாவம் அவங்க தண்ணிக்கு எங்கே தான் போவாங்க சொல்லுங்கள்.